வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையன். தமிழக வெற்றிக் கழகத்தை விரும்பாத காங்கிரஸ் அரசியல் நிலவரம் என்ன? பல ஆண்டுகளாக அதிமுக கட்சியில் பயணித்த செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார். அவருக்கு முக்கிய பதவிகளும் வழங்கப்பட்டிருக்க அவருடைய அரசியல் அனுபவம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கப் போகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உறுதியாகிவிட்டார் என்கிற அளவுக்கு விஜய் சந்தோஷப்பட்டிருக்கக்கூடும். செங்கோட்டையனின் முடிவு அரசியல் வட்டாரத்தில் முக்கிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி பற்றிய முடிவு விஜய்க்கு நல்ல செய்தியாக இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் தொகுதி பங்கீட்டில் அதிக தொகுதிகளை பெற முடியும், ஆட்சியிலும் பங்கு பெறலாம் என்கிற நிலை இருந்தும் அதை தவிர்த்திருக்கிறது காங்கிரஸ். திமுக கூட்டணியில் நீடிக்க போகிறோம் என்பதை தெளிவுபடுத்திவிட்டது காங்கிரஸ். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு தங்களுக்கான ஒரு சிறந்த கதவு திறந்து இருக்கிறது என்பதை உணர்த்திய காங்கிரஸ் தனது எண்ண ஓட்டங்களை வார்த்தைகளில் வெளிப்படுத்திய தருணங்கள் பல உண்டு. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை என்றால் திமுகவால் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற செய்தியை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகப்படியான வார்த்தைகளை பிரயோகிக்கவும் தயங்கவில்லை தமிழக காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியை மதித்தால் முதல்வராக முடியும், இல்லை என்றால் முன்னாள் முதல்வர் என்பதோடு திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் திமுக தலைமைக்கு நேரடி சவால் விடுத்தார். இந்த அளவுக்கான தைரியத்தை தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தது விஜய் தான். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 117 தொகுதிகளை கேட்போம் என்று சொன்னார் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். அவரை பேச வைத்தது தமிழக காங்கிரஸ் கட்சியினராகத்தான் இருக்க வேண்டும். சென்ற முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளை பெற வேண்டுமானால் ஆரம்பம் மிக உயரத்தில் இருக்க வேண்டும் என்று கிரீஷ் சோடங்கருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போது அதே கிரீஷ் சோடங்கர் தலைமையிலேயே பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருக்கிறது காங்கிரஸ். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளில் ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்பதில்லை என்று அறிவித்துவிட்ட நிலையில் ஆட்சியில் பங்கு என்று காங்கிரஸ் கட்சியும் கேட்காது என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். தொகுதி பங்கீடு பற்றி மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறது காங்கிரஸ். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் அதைவிட அதிகமான தொகுதிகளை பெறுவதற்கு இந்த முறை முயற்சிக்கு பலன் இருக்குமா என்பதுதான் கேள்விக்குறி. கரூர் மரணங்கள் தொடர்பாக விஜயை தொடர்பு கொண்டு பேசினார் ராகுல் காந்தி என்பதாலும் திமுக தலைமை மீது தமிழக காங்கிரஸ் கட்சியினர் நேரடி தாக்குதலை தொடுக்கிறார்கள் என்பதாலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் தோன்றியது. அதுபோல தமிழக முதல்வருக்கும் தோன்றியிருக்கத்தான் வேண்டும். ஆகையால் தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சகோதரர் என்று சொல்லி நெருக்கத்தை காட்டினார் ஸ்டாலின். காங்கிரசும் திமுகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய கட்சிகள் என்று ஒற்றுமை பற்றியும் பேசினார். காங்கிரஸ் கட்சியை விரும்புகிறோம் என்பதை உணர்த்தினார் முதல்வர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. என்றாலும் அரசியல் என்று வரும்போது விருப்பத்திற்கு மாறான நிகழ்வுகளை எதிர்பார்க்கத்தான் வேண்டும் என்பதும் முதல்வருக்கு தெரியும். ஆகையால் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கட்சி விலகிச் சென்றால் அதை சரி செய்யவும் தயாராகத்தான் இருந்தது திமுக. காங்கிரஸ் கட்சி விலகினால் அந்த கட்சிக்கென்று இருந்த தொகுதிகளில் சிலவற்றை எடுத்து விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவைகளுக்கு கொடுக்கலாம். அதன் மூலமாக அவர்களை குளிர்விக்கலாம். தவிர புதிதாக கட்சிகளை வரவழைத்து அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்கலாம் என்ற வாய்ப்புகள் திமுகவுக்கு இருந்தன. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவு ஆகியவைகளை தைரியமாக கூட்டணிக்கு அழைக்க முடியும். இந்த நிலைமையில்தான் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல செய்தியாக இல்லை. உற்சாகம் குறைந்த நிலையில் காணப்பட்டனர் காங்கிரஸ் கட்சியினர். இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீதான நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டுமென நினைத்து விட்டது திமுக. ஆகையால் கூட்டணி பற்றி உடனே பேச வருமாறு அழைத்திருக்கிறது. அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ். கிரீஷ் சோடங்கர் தலைமையில் 5 பேர் குழுவை அமைத்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது.
இனி கவனிக்க வேண்டிய விஷயம் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடியப் போகிறதா இல்லையா என்பதுதான். எந்த அளவு உயரத்தில் ஆரம்பித்து எந்த அளவுக்கு இறங்கி வர போகிறது காங்கிரஸ் என்பதும், எந்த அளவு குறைவாக ஆரம்பித்து எந்த அளவுக்கு உயர்த்தி கொடுக்க போகிறது திமுக என்பதும் இனி கடந்து வரக்கூடிய முக்கிய பிரச்சனையாக இருக்கும். தொகுதி பங்கீட்டில் திருப்தி இல்லாமல் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகும் வாய்ப்பு கொஞ்சமேனும் இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் இது அதிகபட்ச எதிர்பார்ப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமானது 2029 நாடாளுமன்ற தேர்தல்தான். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் நம்பகமான வாக்கு சதவீதம் அதிகமாக கொண்ட கட்சி திமுக தான் என்று சிந்தனை செய்திருக்கிறது காங்கிரஸ். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டாலும் கூட அவற்றின் வெற்றி விகிதம் அதிகம் என்பதை கணக்கில் எடுத்திருக்கிறது காங்கிரஸ். ஆகையால் தான் திமுக கூட்டணியில் இருந்து விலகும் வாய்ப்பினை அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இன்றைய நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏமாற்றம் கொடுத்திருக்கும். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடையாது. எனவேதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று அறிவித்தது அந்த கட்சி. விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்காக காத்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியை ரொம்பவே எதிர்பார்த்த நிலையில் இருந்தது. தேசிய அளவில் முக்கியமான கட்சியான காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து விலகி தங்களிடம் சேர்ந்தால் அது பல வகையிலும் நன்மையாக இருக்கும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் கணக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் சேரும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியை பின்தொடர்ந்து மற்ற சில கட்சிகளும் இந்த பக்கம் வந்துவிடும் என்பது எதிர்பார்ப்பு. குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியே கலகலத்து போகும் என்கிற அளவுக்கு நிலைமையை எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதிர்பார்ப்பு பொய்த்துவிட்டது. இன்றைய நிலையில் தனி மரம் போல காட்சியளிக்கிறது தமிழக வெற்றி கழகம். திமுக கூட்டணி சிதறாமல் அப்படியே இருக்க விஜயின் தலைமையை ஏற்று யார் வருவார்கள் என்று காத்திருக்கும் நிலையில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இன்று காணப்படும் திமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு பார்த்தால் சில கட்சிகளே மீதம் இருக்கின்றன. தேமுதிக எங்கு சாய்வதென்று முடிவெடுக்க முடியாமல் ஜனவரி மாதத்தில் கூட்டணி பற்றி சொல்வோம் என்று அறிவித்து விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவு கட்சிக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் மட்டும் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையில்தான் போட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி சொல்வதால் தமிழக வெற்றி கழகத்துடன் நாங்கள் கூட்டணி அமைக்கப் போவதாக நினைக்க வேண்டாம் என்றும் சொல்லிக் கொள்கிறார். விஜயுடன் கூட்டணி சேர்கிறோம் என்பதை சொல்லவில்லை தினகரன். அதே சமயம் கூட்டணியில் சேர மாட்டோம் என்பதையும் சொல்லவில்லை. ஆக எதுவும் உறுதி இல்லை. இன்னொரு பக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் மீண்டும் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறது பாஜக. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் டிடிவி தினகரன் அவர்களின் ஒரே நிபந்தனையாக இருக்கும் நிலையில் அதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிக்கிறது பாஜக. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனுடன் நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு கூட திருமண நிகழ்ச்சி ஒன்றில் அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். பொன்னாடை போர்த்தி நட்பை பரிமாறிக்கொண்டார்கள். தினகரனை விலகி சென்று விடாமல் பார்த்து கொள்வதற்கு பாஜகவின் கருவியாக அண்ணாமலை இருக்கக்கூடும். முன்னாள் தலைவர்தான் என்றாலும் இன்றும் பிரதமர் மோடி வரையில் அணுகக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறார் அண்ணாமலை என்பது கவனிக்கத்தக்கது. ஆக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு தேவையான முழு முயற்சியையும் பாஜக மேற்கொள்ளும். அந்த நிலைமையில் ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் தன்னை மீண்டும் இணைத்து கொள்ள வாய்ப்புண்டு. மொத்தத்தில் இன்றைய நிலையில் திமுக தனது கூட்டணியை அப்படியே தக்க வைத்து கொண்டிருக்க, தமிழக வெற்றி கழகமோ கூட்டணி அமையாமல் வலையை விரித்து வைத்து கொண்டு காத்திருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களின் வருகை மட்டும் அந்த கட்சிக்கு ஆறுதலாக இருக்கிறது இப்போது. நன்றி, வணக்கம்.